தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. நிறைமாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. लक्ष्मी नमस्तेस्तु परब्रह्म स्वरूपिणी, यशो देहि धनं देहि सर्वकामां च देहि मे. सन्तानलक्ष्मी नमस्तेस्तु पुत्रपौत्रप्रदायिनी, पुत्रान् देहि धनं देहि सर्वकामां च देहि मे. विद्यालक्ष्मी नमस्तेस्तु ब्रह्मविद्यास्वरूपिणी, विद्यां देहि कलां देहि सर्वकामां च देहि मे. धनलक्ष्मी नमस्तेस्तु सर्वदारिद्र्यनाशिनी, धनं देहि श्रियं देहि सर्वकामां च देहि मे. मंगलकारिणि मंगलरूपिणि मंगलदेवि नमोस्तुते, मंगलकारिणि मंगलरूपिणि मंगलदेवि नमोस्तुते.
திருவுருள் செய்து கொண்டிருக்கின்ற திருப்பதி பீடாதிபதி அம்மா ஆதிலட்சுமி என்று அழைக்கப்படுகின்ற இவர்கள் பல தேசங்களும் சென்று மக்களுடைய குறைகளையும் தீர்க்கும் வண்ணம், அதாவது அவர்களுடைய தவ நிலையிலே தெய்வீக திருவுருளை பெற்று அவரை நாடி வருகின்றவர்களுக்கு எத்தகையான துன்பமாயினும் அத்துன்பத்திலிருந்து நீக்க செய்யக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு வழிபாடை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அஷ்டலட்சுமியினுடைய அம்சத்தை பெற்றவர்கள். ஆக அவர்கள் இங்கு இந்த நிகழ்வோடு அங்கு எழுந்திருக்கின்ற நேரமாக இருப்பதால் இவ்வேளையை அனைவரும் நன்கு பயன்படுத்திக் கொண்டு சேர்ந்து அவர்களையும் தரிசனம் செய்து அவரிடத்திலே, அதாவது ஜெபமாலை, துளசி மாலை, லட்சுமி துளசி மாலை என்று சொல்லக்கூடியது நம்ம எல்லாம் ஐயப்பனுக்கு துளசி மாலை போட்டிருக்கோம். அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதியிலே பூஜை செய்யப்பட்ட, அதாவது அந்த மாலைகள் அஷ்டலட்சுமி இயந்திரங்கள் எல்லாம் வைத்து அவர்களை நாடி செல்கின்றவர்களுக்கு இந்த லோக்கேட், அதாவது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட லட்சுமியினுடைய லோக்கேட் அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க கொடுத்து அவங்களை ஆசி பெற. அவருடைய ஆசினா எப்படின்னா நம்முடைய குறைகள், நமக்கு பல சில துன்பங்கள் சில குறைகள் இருக்கும், குறை இல்லாமல் இல்லை. ஆக அந்த ஒரு மேல்போக்கான நிலையில் ஏற்படக்கூடிய அந்த தெய்வீக அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். அந்த தெய்வீக அனுக்கிரகம் பெறுவதற்கு நாம் பல வகையிலே வழிபாடுகளை செய்கின்றோம். குறிப்பாக இன்று ஐயப்பனுடைய பஜனை நடைபெறுவதனால் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து 60 நாட்கள் விரதம் இருந்து அந்த மகர ஜோதியை பார்க்க போகின்றோம். ஆக அவர்களுடைய குடும்பத்தாரும் மாலை அணிந்ததை போல அவர்கள் அந்த வழிபாட்டில் இருக்கிறார்கள். இந்த நல்லதொரு வேளையில் அஷ்டலட்சுமியினுடைய பரிபூர்ணமான ஆசி பெறுவதற்காக நமக்கு ஒரு நிகழ்வும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த ஏற்பாடு செய்தமைக்காக இவ்வேளையில் அவர்களுக்கு நன்றி கூறி இங்கு வந்துள்ள பக்தர்கள் அவர்களையும் சென்று தரிசனம் செய்துவிட்டு அப்படியே வந்து உங்களுடைய இருக்கையிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அல்லது புதிதாக வருகின்றவர்களும் சென்று அம்பாளுடைய அந்த ஆதிலட்சுமியினுடைய திருப்பதி பீடாதிபதி அம்பிகையினுடைய ஆசியும் நீங்கள் பெறலாம். தமிழ்நாட்டு மட்டுமல்லாது இந்தியா பூரா அவர்கள் சென்று இந்த ஆசி நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக மற்றும் வெளிநாடுகளிலே ஏறக்குறைய 19 நாடுகள் சென்று இந்த நிகழ்வினை நடத்தி மக்கள் அவரிடத்திலே இருந்து நிறைய பலனடைந்திருக்கிறார்கள். ஊமையாக இருப்பவரை பேச வைத்திருக்கிறார்கள். கை கால் வராதவர்களை உடனடியாக நடக்க வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கறது கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் அதிசயமா இருக்கும். இதெல்லாம் உண்மையான கூட நம்ம நினைப்போம். ஆனா இது எங்க நடந்துச்சு அப்படின்னா நம்முடைய காஜாங்ல வீரபத்திர காளியம்மன் ஆலயத்தில் ஒரு கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நடப்பதற்கு சிரமமாக இருந்த ஒரு பலகாலம் நடக்காத ஒருவரை அவருடைய மந்திர சக்தியினால் மட்டுமல்லாத அவர்கள் அந்த பிளஸிங், அதாவது ஹீலிங் சொல்லக்கூடிய அவங்க செய்யறாங்க. செய்து முடிஞ்ச நடக்கிற பேச முடியாத ஒரு ஊமை பிள்ளை அன்று பேசியது. ஆக இப்படி நோயுள்ளவர்கள் பல வகையான நோய்களில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சான்றாக இருக்கிறது. They are not trying to giving a testimonial to tell this event, but then getting blessing from her is a very most auspicious. அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆசி பெறுவதே நமக்கு ஒரு பெரிய சிறப்பான வாய்ப்பு என்று கூறிக்கொண்டு இன்னும் சில நேரங்களிலே அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே நிகழ்ச்சி ஆரம்பித்து சில நேரங்களிலே நம்முடைய பிரதான நிகழ்ச்சியாக என்ற இந்த நிகழ்வும் நடைபெறும் என்பதை இவ்வேளையை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்பிகை, அதாவது திருப்பதி ஸ்ரீ பீடாதிபதி ஸ்ரீ ஆதிலட்சுமி அம்பாள், அங்கு அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோயில் கைலாசபுரம், அதாவது திருப்பதி கைலாசபுரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே அவர்கள் அஷ்டலட்சுமி கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்று
பலவிதமான அனுபவங்களை பெற்று வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே ஒவ்வொரு நாளும் அன்னதானம் மற்றும் வெவ்வேறு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இத்தகையான இந்த சூழ்நிலையில் நமக்கு இப்படியான ஒரு தன்மை கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறி 2 நிகழ்வுகளையும் ஒரே நேரத்திலே நாம் அனுபவித்து வாழ்க்கையிலே எல்லா சிறப்பும் பெற்று சீரும் சிறப்போடு இருப்போமாக என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா, பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா, பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா. மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக நடைபெறும் ஐயனை நல்லூர் நிகழ்ச்சி. இன்று பழைய பாடல்கள், நிறைய பக்தி பாடல்கள் மற்றும் முக்கியமாக ஐயப்பன் பாடல்கள் இங்கே வாய்ப்பாக இருக்கிறார். முக்கியமாக சுவாமிமார்கள், முக்கியமாக சுவாமிமார்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு வந்தார்கள். அவர் நாட்டிலே தலைசிறந்த ஒரு தலைவராக விளங்க நமக்கு அது முக்கிய ஒரு விழா. அதனால விழா நமக்கு வழிபாடுகளாக தொடர்ந்து ஆசி பலவும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையில இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாம் எச்சரிக்கை தினமாக கடந்து செய்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சிறிய அறிவுக்கு இங்க அப்பா வந்து ஆசிச்சு கொடுக்குறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலையும் அஷ்டலட்சுமி ஏந்திரமும் இருக்கு. அது ரெண்டும் நீங்க வாங்கிக்கிட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க வந்து அப்பா வந்து 5 நாள் ஆகப்பட்ட லோக்கேட்டை ஃப்ரீயாக கொடுக்கணும். அதை வந்து ரொம்ப பணம் ஒரு நாமம் நினைக்கிறேன். துளசி மாலையும் அஷ்டலட்சுமி ஏந்திரமும் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா காலையை கருத்துல போடுறீங்க, அம்மா கையில கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லி அவங்க கையில குடிக்கலாம்.
அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். ஆக அது ஒரு நிகழ்வு தீர்வு காணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆக நான் முடிந்து சொல்கிறேன், அந்த ஏற்றத்தில் அந்த ஐநூறு அந்த சாதனை வாங்கிக்கலாம். அப்படியே திருப்பதி என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமி கோயிலுக்கு நீங்க ஏதேனும் ஒரு நன்கொடை செய்ய வேண்டும். நீங்க பக்கத்தில் கட்டி வைக்கிறாங்க, அதுல உங்களால் என்ற ஒரு சிறிய நன்கொடை செய்து போது நீங்க திருக்கோயில் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் அதாவது அடைஞ்சு நீங்க ஏதேனும் ஒரு சின்ன கட்டியை போட்டு அந்த கோயிலுக்கு ஒரு திருப்பதிக்காக ஒரு நன்கொடை செய்யலாம் தெரிவித்துக்கணும். அமைதியாக நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு அவசரம் அமைதியான சூழ்நிலையிலே ஒன்னும் நகரமாக இருக்குது. உங்களுடைய கோரிக்கைகளை முன்னிலை வைத்துக்கொண்டு அமைதியாக அவருடைய அவர்கள் கண்ட இந்த அச்சலட்சுமியுடைய நன்மையை பெற்றுக்கிறார்கள். சற்று எல்லாரும் எல்லாருமே மகாலட்சுமி இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஏழை கிடையாது, கோழையும் கிடையாது. நீங்க நினைச்சா இந்த உலகத்தையே ஆளலாம். நீங்கதான் யானைக்கு கால போட்ட சங்கிலிதான் தன் அடக்கி வச்சிருக்கு. எப்படி யானை நினைக்குதோ அது போல உங்களுக்குள்ள ஒரு அடக்குமுறையை நீங்களே போட்டு வச்சிருக்கீங்க. சர்வ சுதந்திரமா இருங்க, எல்லாருக்கும் எல்லா நன்மையும் செய்வீங்க. உங்களால முடியும். சின்ன கவலைய கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு பெரிய அதிர்ஷ்டத்தை தள்ளி வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் மகாலட்சுமி. உங்களுக்குள்ள மகாலட்சுமி இருக்காங்க. உங்களுக்கு அது பார்க்க தெரியலைன்னா கவலைப்பட வேண்டாம். நான் ஞாயிற்றுக்கிழமை 8 லட்சுமி நம்ம உடம்புக்குள்ள இருக்காங்க. எப்படி இருக்காங்க, அவங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற அற்புதமான தியான பயிற்சியை சொல்லிட்டேன். அந்த இடம் சொல்லுவாங்க, முடிச்ச பிறகு என்னன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன வந்து பாருங்க. அதோடு இல்லாம சின்ன சின்ன மனக்கவலைகள் தான் உங்களை மிகப்பெரிய சாதனைக்கு செல்ல முடியாம தடுக்கிற தடைகள்லாம் இருக்கு.
அந்த தடைக்கல்லையும் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா அம்மா இருக்கிற இடத்துல என்ன தனியா வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கண்டிப்பா என்னால கலைக்க முடியும், அது எனக்கு தெரியும். ஒரு மண்டலத்தாலேயோ ஒரு தியானத்தாலேயோ அல்லது ஒரு பூஜையின் முறையினாலேயோ அல்லது தன்னம்பிக்கையினாலேயோ ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்கிற அந்த கவலையை என்னால் போக்க முடியும். அதை போக்கிட்ட பிறகு நீங்க யாரு? சாட்சியாக மகாலட்சுமி. உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழுங்க, நிறைவா வாழுங்க, அற்புதமா வாழுங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்களுக்கு தேவையில்லாதது எதுவோ அதை மட்டும் நான் வெளியாக்கிட்டு போயிடுவேன். தேவையான நீங்க சிலையா தெய்வமா மகாலட்சுமியா வாழுங்க. இப்போ இங்க வந்து துளசி மாலை இருக்கும், எத்தனவங்க இருக்கும். அது விற்பனைக்காக அல்ல. உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, என்னால வந்து இப்ப கேட்டு தெளிவுபடுத்த முடியாது. சொல்லுங்க, உங்களுக்குள்ள 8 லட்சுமி இருக்கு, நான் அஷ்டலட்சுமி யந்திரம் கொடுக்குறேன். அதுக்குள்ள எழுப்பக்கூடிய மந்திரம் கொடுக்குறேன். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம். இந்த 3க்கு மீறி எதுவுமே இல்லை. இந்த 3 தான் வாழ்க்கை. இதுக்குள்ளான ஒரு மந்திரத்தை, பீஜ மந்திரத்தை இப்ப உங்க செவியில சொல்லி உங்களுடைய ஆறாவ தொட்டு தட்டியை கொடுத்து நீங்க போய் சொல்லுங்கன்னு சொன்னா